இப்போ கை வெட்டுறது எப்படின்னு சொல்ல போகிறேன். இப்போ இது வந்து கையோட நீளம். இந்த நீளம் வந்து எப்போவுமே இந்த கரை சைடு தான் வரணும். இந்த கரை சைடு கொடுத்தீங்களா அப்படி தான் வரணும். இப்படி குறுக்கில் போட்டு இப்படி வெட்டலான்னு சில பேர் வெட்டுவாங்க. அப்படிலாம் வெட்டக்கூடாது. அது வந்து சரியான முறை கிடையாது. அதனால இப்படி நேரில் தான் போடணும். இப்போ இந்த துணியை அப்படியே ரெண்டாம் மடிச்சுக்கணும். ரெண்டாம் மடிச்சுட்டு இதையும் இன்னொரு மடிப்பு மடிக்கணும். இப்போ 4 பீஸ் இருக்கும். இது 4ஆக மடிச்சிருக்கோம். இப்போ 4ஆக மடிச்சுட்டு இந்த கை மடித்து தைக்கிறதுக்காக இது 1.5 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணிக்கணும். இந்த சின்ன கோடு எதுக்குன்னா இதை ஒரு மடித்து தைச்சு அப்புறம் தான் இந்த பீஸை மடித்து அப்புறம் இதை மடிக்கணும். அதுக்காக இந்த 1.5 இன்ச்சு. இப்போ கையோட நீளம் எடுக்கப்படும். இந்த மடிப்பு பக்கம்தான் கையை போகணும். இந்த கை இந்த மடிப்பு இதில் வைக்கணும். கரெக்டாக இதில் வச்சுட்டு இந்த அகலத்தையும் அளந்து மார்க் பண்ணிக்கணும். ஆண்கள் உள்ளது அதை போட்டு பார்க்க வச்சுட்டு இப்போ இந்த கையோட அளவு ஆம்பல் அளவு வந்து 7 இன்ச்சு இருக்கு. அப்போ அதோட ப்ளஸ் 1.5 இன்ச்சு தையலுக்கு. இப்போ இங்கே உடம்பு சுற்றளவுக்கு 1.5 இன்ச்சு விட்டோம்ல, அதே போல் கைக்கும் 1.5 இன்ச்சு கூடுதலாக விட்டுக்கணும். ஏன்னா பின்னாடி டைட் ஆகிட்டா கொஞ்சம் பிரித்து விட்டுக்கலாம். லூஸ் பண்ணிக்கிறதுக்கு எனக்கு இது எப்போவுமே தேவையாகும். அதனால் கையோட நீளத்தை இப்போ 7 இன்ச்சு இருக்குது. கையோட நீளம் 7 இன்ச்சு ப்ளஸ் ஒரு 1/2 இன்ச்சு இங்கே தையலுக்கு. இங்கே மடித்து தைக்கிறதுக்கு ஏற்கனவே விட்டாச்சு. இங்கே ஒரு 1/2 இன்ச்சு. அப்போ 7.5 இன்ச்சு கையோட நீளம். இப்போ இந்த துணியில் 7.5 இன்ச்சு இந்த மடிப்பு இருக்கிற பக்கம்தான் கையோட நீளம் வைக்கணும். இந்த பக்கம் 4 பீஸாக இருக்கும். அந்த பக்கம் வைக்கக்கூடாது. இந்த பக்கம்தான் 7.5 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணிக்கலாம். இதையும் இப்போ கீழேயும் மார்க் பண்ணிக்கலாம். இதுலேருந்து ஆம்பல் வளைவு எடுக்கிறதுக்கு 3 இன்ச்சு விட்டுக்கணும். 3 இன்ச்சு விட்டுட்டு இப்போ இதுலேருந்து இப்படி ஒரு இந்த அளவு சட்டை எப்படி வச்சு கரெக்டாக மார்க் பண்ணியிருக்கோம்னு பார்த்துட்டு இப்போ இந்த வளைவு எடுக்கணும். இந்த வளைவுக்கு இப்போ இதுலேருந்து இங்கே மார்க் பண்ணிக்கணும். மார்க் பண்ணிட்டா இது 3 இன்ச்சு வரும். கரெக்டாக இருக்கா? இப்போ இது இப்படியே போட்டுட்டு இப்போ கட் பண்ணிடுவோம்.